சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு தயாராகும் தமிழர் தாயகம். ஆஸ்திரேலியாவில் நினைவு தூவி திறப்பு. தேசிய மக்கள் சக்தி அரசிடம் முறையான பொருளாதார திட்டம் இல்லை, நாடு பாதாளத்திற்குள் செல்கிறது என்கிறார் திலக் ஜேவீர. வவுனியாவில் கூடியது தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு. புதிய அரசியல் யாப்பு குறித்து முக்கிய விவாதம். சுவிஸிலிருந்து யாழ்ப்பாணம் வந்தவர் கொடூரமாக வெட்டி கொலை. நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்த முகமூடி கும்பல். விஜய் முதல்வராவதை தடுக்க ஸ்டாலினை சந்திக்கவில்லை, வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த ரஜினிகாந்த். இஸ்லாமிய எதிர்ப்பு போருக்கு தயாராகுங்கள், அறைகூவல் விடுத்து வலதுசாரி தலைவர். இனி விரிவான செய்திகள். முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்தவர்களின் 17ஆம் ஆண்டு நினைவேந்தல் நாளை நினைவு கூறப்பட உள்ள நிலையில் தாயகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இறுதி யுத்தத்தின் போது படுகொலை செய்யப்பட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு இதுவரை நீதி கிடைக்காத நிலையில் 17வது ஆண்டு நினைவு தினம் நினைவு கூறப்பட உள்ளது. தமிழ் மக்களால் போற்றப்படும் தேசிய தலைவர் ஆயுத போராட்டத்தை ஆரம்பித்த வட்டுக்கோட்டை பொன்னாலையில் இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது இனப்படுகொலை நினைவு சின்னத்திற்கு முன்பாக ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மலர் தூவி அகவணக்கம் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி உணர்வு பூர்வமாக வழங்கப்பட்டது. இதேவேளை யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணற்காட்டு பகுதியில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலும் கஞ்சி வழங்கல் நிகழ்வும் இன்று காலை 10:30 மணியளவில் மணற்காட்டு பாடசாலை முன்பாக உணர்வு ரீதியாக இடம்பெற்றது. இதேவேளை தமிழரசு கட்சியின் வவுனியா கிளையினரால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று கட்சியின் அலுவலகம் முன்பாக இடம்பெற்றது. இதன்போது கட்சித் தலைவர் CVK சிவஞானம், MA சுமந்திரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், துராவிகரன், ஸ்ரீநேசன், கோடீஸ்வரன், ஸ்ரீநாத், சத்தியலிங்கம், பிரதேச சபைகளின் தவிசாளரான பாலேந்திரன், தி கிருஷ்ணவேணி உட்பட கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள், தொண்டர்கள், ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் மன்னார் பிரதான பேருந்து நிலைய பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளையின் ஏற்பாட்டில் பிரதான பேருந்து நிலையத்தின் நுழைவாயில் பகுதியில் காலை 10:30 மணியளவில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு அங்கிருந்தவர்கள் உட்பட வீதியில் சென்றவர்களுக்கும் கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை முள்ளிவாய்க்காலில் நடந்தேறிய இன படுகொலையில் கொல்லப்பட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோரை நினைவேந்தும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு திருகோணமலை சிவன் கோவிலடியில் இன்று இடம்பெற்றுள்ளது. திருகோணமலை மாவட்ட நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு உயிரிழந்த உறவுகளுக்காக வணக்கமும் மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இறுதி யுத்தத்தில் சிக்குண்டு பரிதவித்தோரின் உயிர்காத முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் பரிமாறப்பட்டுள்ளது. வன்னி பெருநிலப்பரப்பின் முள்ளிவாய்க்கால் பகுதியில் 17 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த பெரும் படுகொலை களத்தின் நினைவேந்தலை முன்னிறுத்திய மே 18 நாளை வரவுள்ள நிலையில் தாயகத்தின் நினைவேந்த நிகழ்வுகளுக்கு சமாந்தரமான புலம்பெயர் நாடுகளிலும் நினைவேந்த நிகழ்வுகள் நடந்து வருகின்றன. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் நிரந்தரமான முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி திறக்கப்பட்டுள்ள நகர்வு உட்பட பல நிகழ்வுகளுடன் புலம்பெயர் நாடுகளின் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடந்து வருகிறது. சிட்னி கமபர்லாண்ட் நகர சபை முதல்வர் பங்கேற்புடன் நேற்று இந்த நினைவு தூவி திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த தூவி பெண்டல் ஹில் குடிமை பூங்கா பகுதியில் நகர சபையின் அனுமதியுடன் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, சிட்னி கிளையின் பங்களிப்பு மற்றும் சிட்னியில் உள்ள அனைத்து தமிழர் அமைப்புகளின் ஒத்துழைப்போடும் இந்த தூவி நிறுவப்பட்டுள்ளது. இதேபோல் பாரிஸ் நகரின் புறநகர் பகுதியான 93ஆம் பிராந்தியத்தின் ரான்சி பகுதியில் நேற்று முள்ளிவாய்க்கால் வடக்கு நிகழ்வு நகராட்சியின் ஒத்துழைப்புடன் நடத்தப்பட்டது. இந்த நகராட்சியும் ஒரு நினைவு தூபியை அமைத்து வரும் நிலையில் விரைவில் அது நிறைவு கட்டத்தை எட்ட உள்ளதாகவும் அடுத்த வருடம் இந்த தூபிக்கு முன் மாநகராட்சியே வணக்க நிகழ்வை நடத்த உள்ளதாகவும் நேற்று இதற்கு இந்த நிகழ்வில் முதல்வர் தெரிவித்திருந்தார்.
தேசிய மக்கள் சக்தி அரசிடம் முறையான பொருளாதார திட்டங்கள் இல்லாததால் நாட்டு மக்கள் மிக வேகமாக வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டு வருவதாக சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலக் ஜெயவீர எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த ஆட்சி தொடர்ந்தால் நாடு மீண்டெழ முடியாத நிலைமைக்கு சென்றுவிடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் கடந்த 1.5 வருடங்களாக எந்தவித வளர்ச்சியும் அடையவில்லை எனவும் அரசு மூலதன செலவுகளை கடுமையாக குறைத்துள்ளதால் சந்தையில் பணப்புழக்கம் அற்றுப்போய் பொருளாதாரம் மேலும் சுரங்கி வருகிறது எனவும் சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலக் ஜெயவீர எச்சரிக்கை விடுத்துள்ளார். இளைஞர்களுக்கு மலிவு விலையில் வாகனங்களை தருவோம் என கூறிவிட்டு விலையுயர்ந்த வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதித்ததன் மூலம் டாலர் கையிருப்பு வீணடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் விளைவாக டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி முன்னெப்போதும் இல்லாத வேகத்தில் சரிந்து வருவதாகவும் இது உற்பத்தி மற்றும் நுகர்வுத் துறையை பாரிய அளவில் பாதித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களின் சம்பளத்திற்கு நிகராக மின்சார கட்டணம் உயர்ந்துள்ளது எனவும் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் நெருக்கடிக்குள்ளாகி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு சர்வதேச நாணய நிதியம் போன்ற வெளிநாட்டு சக்திகளின் ஆலோசனைகளை மட்டுமே கேட்டு செயற்படுகிறது எனவும் கடன் கொடுத்தவர்களை திருப்திப்படுத்துவதிலேயே குறியாக இருக்கும் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசு நாட்டு மக்களின் வாழ்வாதாரம் குறித்து சிந்திப்பதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முறையான பொருளாதார தத்துவமோ அல்லது மூலோபாய திட்டமோ இல்லாத இந்த ஆட்சி தொடர்ந்தால் நாடு மீண்டெழ முடியாத பாதாளத்திற்குள் சென்றுவிடும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் கட்சிகளின் ஒற்றுமை மற்றும் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையினால் முன்வைக்கப்பட்டுள்ள புதிய அரசியல் யாப்பு விடயங்கள் குறித்து ஆராயும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று காலை வவுனியாவில் அமைந்துள்ள கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் முக்கிய அரசியல் தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர். இந்த செய்தி பதியப்படும் வரை கூட்டம் நடைபெற்று வருகின்றது. தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியா குருமன்காட்டில் அமைந்துள்ள கட்சியின் அலுவலகத்தில் இன்று காலை 10:30 மணிக்கு ஆரம்பமாகியுள்ளது. குறித்த கூட்டம் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தலைமையில் நடைபெற்று வருகிறது. குறித்த கூட்டத்தில் தமிழரசு கட்சியின் ஒற்றுமை தொடர்பாகவும் புதிய அரசியல் யாப்பு தொடர்பாகவும் தமிழ் சட்டத்திறனிகள் பேரவையால் முன்வைக்கப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறித்த கூட்டத்தில் MA சுமந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், துராவிகரன், ஞா ஸ்ரீநேசன், கோடீஸ்வரன், ஸ்ரீநாத் உட்பட கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர். பொருளாதார மீட்சி பாதையில் உள்ள இலங்கைக்கு பெரும் பக்கபலமாக அமையக்கூடிய சர்வதேச நாணய நிதியத்தின் 5வது மற்றும் 6வது மீளாய்வு மதிப்பீட்டு கூட்டம் மே 27 அன்று நடைபெறவுள்ளது. இந்த மீளாய்வுகள் வெற்றிகரமாக அங்கீகரிக்கப்படும் பட்சத்தில் நாட்டின் மொத்த IMF நிதி உதவி $2.4 பில்லியன் உயரும் சாத்தியம் ஏற்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான 5வது மற்றும் 6வது மீளாய்வுகளை மதிப்பீடு செய்வதற்காக எதிர்வரும் மே மாதம் 27ஆம் தேதி கூடவுள்ளது. இந்த இரு மீளாய்வுகளும் வெற்றிகரமாக அங்கீகரிக்கப்படும் பட்சத்தில் இலங்கைக்கு அடுத்த கட்டமாக சுமார் $700 மில்லியன் நிதியுதவி விடுவிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னதாக கடந்த ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் இலங்கை அதிகாரிகளுக்கும் இடையில் இந்த மீளாய்வுகள் தொடர்பான பணியாளர் மட்ட உடன்பாடு எட்டப்பட்டிருந்தது. இதற்கமைய இந்த நிறைவேற்று சபை கூட்டத்திற்கு முன்னதாக மின்சாரம் மற்றும் எரிபொருளுக்கான செலவை ஈடு செய்யக்கூடிய விலையிடலை மீள நிலைநிறுத்துதல் மற்றும் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான நிதி உத்தரவாதங்களை உறுதிப்படுத்துதல் போன்ற சில முக்கிய முன் நிபந்தனைகளை இலங்கை பூர்த்தி செய்ய வேண்டியிருந்தது. இந்த மதிப்பீடு வெற்றிகரமாக நிறைவடையும் பட்சத்தில் 4 ஆண்டுகால விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு கிடைக்கும் மொத்த நிதி உதவி சுமார் $2.4 பில்லியன் உயரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய புவிசார் அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியில் நாட்டின் பலவீனமான அந்நிய செலாவணி கையிருப்பை பாதுகாப்பதற்காக வாகன இறக்குமதி வரிகள் மீது தற்காலிகமாக 50% கூடுதல் கட்டணம் விதிக்கும் இலங்கை அரசாங்கத்தின் முடிவை முன்னாள் வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி முழுமையாக ஆதரித்துள்ளார். தற்போதைய சூழலில் எடுக்கப்பட்ட ஒரு விவேகமான மற்றும் சரியான நேரத்தில் அமைந்த நடவடிக்கை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூக ஊடகங்களில் இது குறித்து விசேட அறிக்கையை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார்.
உலகளாவிய மோதல்கள் தொடங்கிய காலத்திலிருந்தே அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்பார்த்ததை விட இந்த போர் நீண்ட காலம் நீடிக்கக்கூடும் என தாம் தொடர்ந்தும் எச்சரித்து வந்ததாக முன்னாள் வெளியுறவு அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். இவ்வாறான நீண்டகால போர்கள் இலங்கை போன்ற இறக்குமதிகளை சார்ந்திருக்கும் சிறிய பொருளாதார நாடுகளின் மீது கடுமையான நிதியியல் அழுத்தத்தை அதிகரிக்கும் எனவும் அலிசப்ரி சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் இந்த புதிய வரிவிரிப்பை கொண்டு வந்த போதிலும் மே மாதம் 15ஆம் தேதி அன்று அல்லது அதற்கு முன்னர் தொடங்கப்பட்டு கடன் கடிதங்களுக்கு இதிலிருந்து விலக்கு அளித்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விலக்கு நடவடிக்கை காரணமாக உள்நாட்டு இறக்குமதிகள் பின்னோக்கிய சிக்கல்கள் மற்றும் தேவையற்ற நிர்வாக சுமைகளிலிருந்து பாதுகாக்கப்படுபவர்கள் எனவும் இது ஒரு நியாயமான பாதுகாப்பு நடவடிக்கை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச மோதல்களால் உலகளாவிய எரிசக்தி சந்தைகள், கடல் வர்த்தக பாதைகள், சுற்றுலாத்துறை, முதலீட்டாளர் நம்பிக்கை மற்றும் வெளிநாட்டு நிதியுதவிகள் ஆகியவற்றில் தொடர்ச்சியான இடையூறுகள் ஏற்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் இலங்கையின் தற்போதைய பொருளாதார மீட்சி பாதை இன்னும் பாதிக்கக்கூடியதாகவே உள்ளது எனவும் அவர் எச்சரித்துள்ளார். நம்மை போன்ற சிறிய மற்றும் இறக்குமதியை சார்ந்த நாடுகள் உலகப் போர்கள் மற்றும் புவிசார் அரசியல் மோதல்களுக்காக தங்களின் தேவைகள் அதிகமான பெரும் விலையை கொடுக்க வேண்டியுள்ளது எனவும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். வனவாசல தொடருந்து விபத்து இடம்பெற்ற இடத்தில் கலற்றப்பட்ட தண்டவாள பாகங்களை கொள்வனவு செய்த கடை உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மேல் மாகாண வடபிராந்திய பிரதி காவல்துறை மா அதிபர் காலிங்க ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். விபத்து குறித்து இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வனவாசல தொடருந்து விபத்து இடம்பெற்ற இடத்தில் கலற்றப்பட்ட தண்டவாள பாகங்களை கொள்வனவு செய்த கடை உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மேல் மாகாண வட பிராந்திய பிரதி காவல்துறை மா அதிபர் காலிங்க ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். விபத்து குறித்து இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வனவாசல தொடருந்து விபத்து இடம்பெற்ற இடத்தில் கலற்றப்பட்ட தண்டவாள பாகங்கள் 3000 ரூபாய் பணத்திற்காக விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த பொருட்களை கொள்வனவு செய்த இடம் அடையாளம் காணப்பட்டு அதன் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேல் மாகாண வட பிராந்திய பிரதி காவல்துறை மா அதிபர் காலிங்க ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். குறித்த விபத்து சம்பவம் தொடர்பாக தொடருந்து தண்டவாளத்தின் ஆடிகளை கலற்றிய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் மூலம் வெளிவந்த தகவல்களின் அடிப்படையில் பொருட்களை கொள்வனவு செய்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தண்டவாள பாகங்களை கலற்றிய நபர் கடுமையான போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையானவர் எனவும் அவர் 25 வயதுடைய ஒரு இளைஞர் எனவும் காலிங்க ஜெயசிங் தெரிவித்துள்ளார். அத்துடன் வனவாசல மற்றும் கலனி ஆகிய புகையிரத நிலையங்களுக்கு இடையிலான தொடருந்து பாதையின் பாகங்களை கலற்றிய சந்தேக நபரும் அந்த பாகங்களை கொள்வனவு செய்த நபரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர்கள் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அவர்களை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். குறித்த பாகங்களை கலற்றி விற்பனை செய்வதன் மூலம் மிக குறைந்த லாபமே கிடைத்த போதிலும் இவ்வாறான சம்பவங்கள் ஊடாக மில்லியன் கணக்கிலான நட்டங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான வாக்காளர் பதிவேட்டில் இதுவரை பெயர்கள் சேர்க்கப்படாதவர்கள் மற்றும் பதிவுகளில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியவர்கள் உடனடியாக தத்தமது கிராம உத்தியோகஸ்தர்களை தொடர்பு கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழு அவசர கோரிக்கை விடுத்துள்ளது. 2026 வாக்காளர் பதிவேட்டில் இதுவரை பெயர் சேர்க்கப்படாத தகுதியுடைய நபர்கள் தற்போதைய பதிவுகளில் முகவரி, பெயர் அல்லது தேசிய அடையாள அட்டை விவரங்களின் மாற்றங்கள் உள்ளவர்கள் உடனடியாக தத்தமது கிராம உத்தியோகத்தர்களை தொடர்பு கொள்ளுமாறு அவசர கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2009 பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு முன்னர் பிறந்த புதிய வாக்காளராக பதிவு செய்ய தகுதியுடையவர்கள் எனவும் ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் உத்தியோகபூர்வ வாக்காளர் பதிவு நடைமுறைகளுக்கு முன்னதாக தகுதியுடைய அனைத்து குடிமக்களும் தங்களது வாக்காளர் விவரங்கள் துல்லியமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான மேலதிக விவரங்கள் மற்றும் வழிகாட்டல்களை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிஸ் நாட்டிலிருந்து விடுமுறையில் யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பகுதிக்கு வந்திருந்த நபர் ஒருவரை முகமூடி அணிந்த கொள்ளை கும்பல் ஒன்று கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்துள்ளது. வீட்டில் இருந்த கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவிகளை சேதப்படுத்திவிட்டு பெருந்தொகை பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ள குறித்த கும்பலை தேடி மானிப்பாய் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.
சுவிஸ் நாட்டிலிருந்து யாழ்ப்பாணம் வந்தவரை படுகொலை செய்து நகை பணம் என்பவற்றை முகமூடி கொள்ளை கும்பல் ஒன்று கொள்ளையடித்துச் சென்றுள்ளது. மானிப்பாய் காவல் பிரிவுக்குட்பட்ட சண்டிலிப்பாய் பகுதியைச் சேர்ந்த வாலிபுரம் சந்திரசேகரம் என்பவரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் நீண்டகாலமாக சுவிஸ் நாட்டில் தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த 2 மாத காலமாக விடுமுறையில் சண்டிலிப்பாயில் உள்ள தனது வீட்டில் வந்து தங்கியுள்ளார். இந்த நிலையில் கடந்த 14ஆம் திகதிக்கு பின்னர் அவருடன் குடும்பத்தார் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் நேற்றைய தினம் சனிக்கிழமை அது தொடர்பில் மானிப்பாய் காவல்துறையினருக்கு அறிவித்துள்ளனர். மானிப்பாய் காவல்துறையினர் வீட்டுக்கு சென்றபோது துர்நாற்றம் வீசியதை அடுத்து வீட்டின் கதவினை உடைத்து உள்ளே சென்றபோது உடலில் வெட்டு காயங்களுடன் குறித்த நபர் சடலமாக காணப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். வீட்டில் பொருத்தியிருந்த கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவிகள் சேதமாக்கப்பட்டுள்ள நிலையில் அவை சேதமாக்க முன்னரான பதிவுகளின் அடிப்படையில் 14ஆம் திகதி இரவு வேளை முகமூடி அணிந்த இருவர் சமையலறை வாயிலாக உள்நுழைந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. வீட்டிற்குள் புகுந்தவர்கள் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவிகளை சேதமாக்கிய பின்னர் படுகொலை செய்து வீட்டில் இருந்த நகைகள் மற்றும் பெருந்தொகை பணத்தை கொள்ளையடித்து தப்பிச் சென்றுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதேவேளை குறித்த நபரின் உடற்கூற்று பரிசோதனையின் போது உடலில் 8க்கும் மேற்பட்ட இடங்களில் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டமைக்கான அடையாளங்களும் காணப்பட்டுள்ளன. குறித்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தனிப்பட்ட முறையில் சந்தித்தது குறித்து எழுந்த கடுமையான விமர்சனங்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் இன்று விளக்கமளித்துள்ளார். நடிகர் விஜய் முதலமைச்சராவதை தடுப்பதற்காகவோ அல்லது அரசியல் காரணங்களுக்காகவோ தாம் ஸ்டாலினை சந்திக்கவில்லை என்றும் தங்களது 40 ஆண்டுகால நட்பு அரசியலுக்கு அப்பாற்பட்டது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் தோல்வியுற்றதை அடுத்து நடிகர் ரஜினிகாந்த் ஸ்டாலினை தனிப்பட்ட முறையில் சென்று சந்தித்த நிலையில் குறித்த சந்திப்பு பெரும் விமர்சனத்துக்குள்ளானது. இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்தது குறித்து நடிகர் ரஜினிகாந்த் விளக்கம் அளித்துள்ளார். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது இயல்பானது எனவும் ஸ்டாலின் கொளத்தூரில் தோல்வியுற்றது தமக்கு சங்கடமாக இருந்தது எனவும் அதற்காக நண்பன் என்ற முறையில் தாம் அவரை சந்தித்ததாகவும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். தமது நட்பு அரசியலுக்கு அப்பாற்பட்டது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விஜய் முதல்வராக கூடாது என்பதை தடுப்பதற்காக தாம் ஸ்டாலினை சந்தித்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் இரு கட்சிகளை ஒன்றிணைப்பதற்காகவே தாம் அவரை பார்த்தேன் என்ற விமர்சனங்கள் வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அப்படி பேசும் நபர் தாம் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாம் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்க இல்லை என்று கூறப்படுகிறது எனவும் விஜய் வெற்றி பெற்றவுடன் தம்முடைய எக்ஸ் தளத்தில் வாழ்த்து தெரிவித்தேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியலில் தாம் இல்லாத போது தமக்கு ஏன் பொறாமை வரப்போகிறது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதேவேளை கமலஹாசன் முதல்வராகி இருந்தாலும் கூட தமக்கு பொறாமை வந்திருக்காது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வட இத்தாலிய நகரமான மெடோனாவில் முரு வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் தனது வாகனத்தை மோதி நடத்திய தாக்குதலில் 8 பேர் காயமடைந்துள்ளனர். மொரோ வம்சாவளியைச் சேர்ந்து சலீம் கவுத்ரி நடத்திய இந்த தாக்குதலில் இத்தாலியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் அதிகம் கூடும் வியா எமிலியா ஜென்ட்ரோ வீதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் காயமடைந்த 8 பேரில் 4 படுகாயமடைந்துள்ளனர். அதில் ஒரு பெண்ணுக்கு 2 கால்களும் துண்டிக்கப்பட்டுள்ளன. குறித்த நபர் மரண பிறழ்வு நிலைக்கு ஏற்கனவே சிகிச்சை பெற்றவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய தலைநகர் லண்டனில் நேற்று நடத்தப்பட்ட அதிதீவிர வலதுசாரி கட்சியின் பேரணியில் பங்கெடுத்த பல்லாயிரக்கணக்கான பங்கேற்பாளர்களுக்கு மத்தியில் உரையாற்றிய அதிதீவிர வலதுசாரி தலைவர் ரோமி ரொபின்சன் இஸ்லாமிய எதிர்ப்பு போருக்கு தயாராகுமாறு அறைகூவல் விடுத்துள்ளார். மத்திய லண்டன் வீதிகளில் 2வது ஆண்டாக பல்லாயிரக்கணக்கான ஆதரவாளர்களுடன் நடத்தப்பட்ட இந்த பேரணிக்கு தலைமை தாங்கிய ஆங்கிலேய பாதுகாப்பு லீக்கின் நிறுவனராக ரொபின்சன் தனது பேரணி பிரித்தானியாவிற்கு ஒரு திருப்புமுனை என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த அமைப்பு கடந்த செப்டம்பரிலும் ஒரு பேரணியை நடத்திய நிலையில் கடந்த பேரணியில் கலந்து கொண்ட மக்களை விட நேற்றைய பேரணியில் குறைவாக அளவில் 60,000 மக்களே கலந்து கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இஸ்லாமுக்கு எதிரான இந்த பேரணிக்கும் போட்டியா நேற்று அதே லண்டனில் பலஸ்தீன ஆதரவு பேரணி இடம்பெற்றது. இந்த 2 நிகழ்வுகளிலும் வன்முறைகளுடன் தொடர்புடைய சந்தேகத்தில் 43 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு தயாராகும் தமிழர் தாயகம். ஆஸ்திரேலியாவில் நினைவு தூவி திறப்பு.
தேசிய மக்கள் சக்தி அரசிடம் முறையான பொருளாதார திட்டம் இல்லை, நாடு பாதாளத்திற்குள் செல்கிறது என்கிறார் திலக் ஜேவீர. வவுனியாவில் கூடியது தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு. புதிய அரசியல் யாப்பு குறித்து முக்கிய விவாதம். சுவிஸிலிருந்து யாழ்ப்பாணம் வந்தவர் கொடூரமாக வெட்டி கொலை. நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்த முகமூடி கும்பல். விஜய் முதல்வராவதை தடுக்க ஸ்டாலினை சந்திக்கவில்லை, வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த ரஜினிகாந்த். இஸ்லாமிய எதிர்ப்பு போருக்கு தயாராகுங்கள், அறைகூவல் விடுத்து வலதுசாரி தலைவர். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.